2 பேர் கையில வச்சிருக்கிறது கத்தி மாதிரியே இருக்கு. படிச்சிடணும். ஏன்னா 496 மார்க் எடுக்கணும். எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் +1ல ஃபர்ஸ்ட் குரூப் சேரணும். சேர்ந்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் நாயா 2 வருஷமும் 11ஆம் கிளாஸே படிக்காம 12ஆம் கிளாஸை கஷ்டப்பட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி நெஞ்சில குத்தி தலை நிறைய வெடிச்சு ஆளே கலவரமா மாறி இவன் என்னமோ ஆகி போச்சு, அந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேல தெரு விட்டு பையன் சொல்ற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி 1190 மார்க் எடுக்க வைக்கணும். எடுத்து முடிச்சவனே ஏதாவது ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங்ல பக்காவான கோட்டால கிடைக்கணும். அந்த 4 வருஷம் அவன் செத்தான். அவனை கொன்னு ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொண்டு அவனுடைய கட்டுரையை கொண்டு தமிழ் ஆர்வத்தை கொண்டு தேசியம் பற்றிய சிந்தனையை கொண்டு சமூகம் பற்றிய பார்வையை கொண்டு ஏத்து விட்டு மாமாக்கு கால் உடிஞ்சிருக்குங்கிற கவலையை கொண்டு ரயில் ஆக்சிடென்ட்டை கொண்டு பஸ்ஸுக்கு செத்து போறவனை பத்தி கவலைப்படாம டிக்கெட் விலையை பத்தி கவலைப்படாம பெட்ரோல் விலையை பத்தி கவலைப்படாம ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பத்தி இருக்காங்கன்னு கவலையே படாம 4 வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு அப்புறம் எடுத்த உடனே கேம்பஸ்ல எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி எடுத்த உடனே 17,500 சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போறதுக்கு பிள்ளைய போட்டு சாவடிச்சு அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை பத்திரமா சேமிச்சு அருவி தேடாம 5 லட்ச ரூபாய் பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சீட்லேயே ஒரு 35,000 சம்பாரிச்சிருக்கு. இவனுக்கு 35,000 அவனுக்கு 35,000. ஏற்கனவே கையில ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. 35 70,000 ரூபாய் ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டான். இவருக்கு 35 அவருக்கு 35. கல்யாணமான அடுத்த வருஷத்துல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து 5 லட்சம் பையன் வீட்டுல இருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்கா ஒரு பணத்தை முன்னால வச்சு பேங்க்ல இருந்து 60 லட்ச ரூபாய் லோன் எடுத்து இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ ஊர் தாண்டி ஊரை பக்கத்துல ஒரு இடம் வாங்கி கீழே மேலே வீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசல்ல ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பத்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகுறதுக்கு இப்பயே சாகலாம். இப்பயே செத்தலாம். The very purpose of life is living. வாழுதோட அடிப்படை நோக்கம் என்பது வாழுதல் தான். வாழுதோட அடிப்படை நோக்கம் என்பது சாதித்தல் அல்ல. எப்போது வாழுதோட அடிப்படை நோக்கம் சாதித்தல் நீங்க நினைக்கிறீங்களா நீ பணக்காரனே ஆக முடியாது. மனது சுதந்திரமாக இருக்க வேண்டும். இயற்கையை ரசிக்க, குழந்தையினுடைய கொஞ்சலை ரசிக்க. நாங்களாம் ரொம்ப பொறுப்பாக்கும். நாங்க காலையில 5 மணிக்கு எந்திரிவோம். 8 மணிக்கு எந்திரிக்கனால எவனு பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 8 மணிக்கு எந்திரிக்கலாம் முட்டாளாப்ப இந்த ஊர்ல. மனசு செல்வந்தனாக இருக்க வேண்டும். அடுத்தவனை பற்றி யோசிக்க வேண்டும். இன்னொருவனுக்கும் ஏதாவது என்னால் கொடுத்து விட முடியுமா என்ற தவிப்பு எவரிடம் இருக்கிறதோ அவன் மட்டுமே பணக்காரன். அதனாலதான் திரும்ப கொடுக்குறான். அசிம் பிரேம்ஜி திரும்ப கொடுக்குறான். டாடா திரும்ப கொடுக்குது. ஏன் கொடுக்குறான்? கிறுக்கனாவலாம் சம்பாரிச்சு முடிச்சுட்டு எதுக்கு அவ்வளவு திரும்ப சமூகத்துக்கே கொடுத்துறான். எதுக்கு கொடுக்குறான்? மைக்ரோசாப்ட்காரன் அள்ளி திரும்ப கொடுக்குறான். டாடா தன்னுடைய பெரும்பாலான பணத்தை திரும்ப சமூகத்துக்கே கொடுக்குது. ஏன்? அவன் மனதிலேயே கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தின் பின்னால் இந்த சமூகத்துடைய கவலைகள் ஒளிந்திருந்தது. என்னை தாண்டி என் குடும்பத்தை தாண்டி என்னுடைய பிள்ளைகளை தாண்டி என் உறவுகளை தாண்டி என் சமூகத்திற்கு எதையாவது செய்துவிட வேண்டும் வெறியும் தவிப்பும் தான் ஒரு தன்னை பணக்காரன் ஆக்கியார். பேராசை ஒருவனை பணக்காரன் ஆக்கார். பெருந்தன்மைதான் ஒருவனை பணக்காரன் ஆக்கும். That's a far most important thing. கேட்பதற்கு பழைய விஷயம் போல இருந்தாலும் எப்பொழுதும் மாடர்னாக பேசுகிற இதே சித்தாந்தத்திற்குள் இதை நான் நுழைக்க பார்க்கிறேன். That's a far most important thing. பேராசை பணத்தை தராது. அது கொஞ்சம் பணத்தை தராது. நீங்கள் ஆசையாய் கொட்ட வேண்டும் பணம் என்றால் மனசு முழுக்க தேசம் குறித்த ஆசை இருக்க வேண்டும். எளிமையான மனிதர்கள் பற்றி பாசம் இருக்க வேண்டும். இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தவிப்பு இருக்க வேண்டும். தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். என்னை போலவே அடுத்தவன் வர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அந்த love and affection to the society, towards the society will make a man successful and more powerful in this society. ஒருவன் அதிகாரம் மிக்கவனாகவும் பணக்காரன் மிக்கவனாகவும் ஆக்குவது பெருந்தன்மைதானே அன்றி பேராசை அன்று. எல்லோருக்கும் கொடுப்பதற்காக வாழுகிற மனிதன் அதிகமாக சம்பாதிப்பான். அவனுக்கு போதாது. That's it. எனக்கு போதாது. எப்படி போதும்?